வியூவர்ஸ், வெல்கம் டு மை டெஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த பொண்ணு ராதிகா நேரா ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ தடங்கல் பண்றதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல, நம்ம சந்திரா தான் அதை தடுக்கிறாங்க. உடனே ராதிகாவும் சந்திரா எவ்வளவு தடுத்தாலும் அவங்கள தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி போய் நம்ம ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்கன்னே சொல்லலாம். இங்க பாருங்க ரேவதி, நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க ரேவதி, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னே நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்யாணமே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துறாங்க. என்னங்க சொல்றீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க ரேவதி, உங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு தலையே சுத்திருச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் ஈஸ்வரி கேட்டுறாங்க. ஐயோ, இவே என்னன்னா எல்லா உண்மையும் சொல்லிட்டாலே போச்சுடா, இப்ப இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதிகாவோட அம்மா தான் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்து ராதிகாவை சொல்றாங்க, இங்க பாரு ராதிகா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, என்னன்னு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இவங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாருங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதி சரியில்லை. அது மட்டும் இல்லாம யார் பத்திரிக்கையை பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா, ஏன்னா அவளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போச்சு, அதனாலதான் அவன் இப்படி ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா உன்னோட கல்யாண பத்திரிக்கையை எங்க வீட்டுல வந்து கொடுத்தாங்க, அதை பார்த்ததுல இருந்து அதனால உங்ககிட்ட வந்து உளறிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மனசு சரியில்லை அவளுக்கு கொஞ்ச நாளா, அதுக்காக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வேற எடுத்துட்டு இருக்கோம், நீங்க அவ சொன்னதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா சொல்றாங்க, இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் ரேவதி, இவங்க சொல்றத நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம ராதிகாவை அவங்க அம்மா. ஆனா இந்த ரேவதிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன ரேவதி, ஏற்கனவே நீங்க குழம்பிதான் இருக்கீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்களா என்ன உங்களை? என்ன இந்த பொண்ணு வந்தாங்க என்னென்னவோ சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே. இந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட ரோகிணி மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ரேவதி எதையோ பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி சொல்றாங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே அவங்களோட பொண்ணு ராதிகா தான் வந்திருந்தாங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க அக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி கிட்ட. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோகிணிக்கு அதிர்ச்சின்னா சொல்ல முடியல. இந்த பக்கம் ஈஸ்வரி நேரா போயிட்டு சந்திரா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, சந்திரா என்ன நடக்குதுங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து சந்திரா சொல்றாங்க, அக்கா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த பொண்ணு ரேவதி கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன், அதனால நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு, ரேவதிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு ஆபத்து கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காளே, இதெல்லாம் உண்மையா சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, ஆமாக்கா அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஈஸ்வரி கேக்குறாங்க, எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ மறைச்ச? உடனே சந்திரா இந்த இடத்துல நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அக்கா உனக்காக தான்க்கா நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன உளறிட்டு இருக்க சந்திரா, நீனு எல்லாத்தையுமே எனக்காக பண்ணியா, எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, ஆமாக்கா எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், ரேவதிக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவ உயிருக்கு ஆபத்தே இல்ல அப்படின்ற விஷயம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவான் சொல்லு? நேரா ரேவதி கிட்ட வந்து உண்மையா தான் சொல்ல பாப்பா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பமே சேர்ந்து கார்த்தியும் ரேவதி ஒண்ணு சேர்த்து வச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதிக்கு மறந்து போன விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்ததான் பாப்பாங்க இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் போய் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி இந்த விஷயத்தை நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதானே? ஆமாக்கா இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், சொல்லாதது என்னோட தப்பு தான் அக்கா, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஈஸ்வரி தண்டனையா கொடுப்பாங்க இந்த சந்திராக்கு, அப்படியா ஏன் நல்லதுக்கா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இனி எந்த விஷயம் நீ பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம நீ எதுவுமே பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, இனி எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட தெரியாம நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி எல்லா விஷயத்தையுமே மயில் வாகனத்துக்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மயில் வாகனமும் ரோகிணியும் கார்த்தியை பார்த்து இதெல்லாம் சொல்றாங்கப்பா, பாருங்க கார்த்தி மாமா, இந்த ராதிகா நம்ம ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு ஏதாவது உண்மை தெரிய வந்துச்சுன்னா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்களே, ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கேட்ட உடனே நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருக்கும் போது, இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லம்மா அம்மா, இந்த சித்தி சந்திரகலா தான், அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி உடனே நான் அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ராதிகா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. இந்த பக்கம் நம்ம ரேவதி குழப்பத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து உங்களுக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால, அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ஈஸ்வரி கிட்ட போய் கேட்க போறாங்க. அப்ப இந்த ரேவதி யார்கிட்ட கேட்டா உண்மை வெளியே வராதோ அவங்க கிட்டே போய் கேட்க போறீங்களே. ரேவதி வந்து நேரா ஈஸ்வரியை பார்த்து கேக்குறாங்க, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு உண்மையா பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஈஸ்வரிக்கு நல்லா தெரியும் ரேவதி இந்த விஷயத்த பத்தி தான் கேட்க போறாங்கன்னு, ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கப்பா. என்ன ரேவதி என்கிட்ட அப்படி என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா ரேவதி, அந்த பொண்ணு பேசின எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பனா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, ஈஸ்வரி கொஞ்ச நேரம் மௌனமா இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து ரேவதி கேக்குறாங்க, அம்மா உங்ககிட்ட தான் கேட்கிறேன், உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அப்படி மட்டும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நீ மறந்திருக்கலாம், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு மறந்திருக்க மாட்டார்ல, அப்ப சொல்லு உன்னை பாக்குறதுக்காக அவர் வந்திருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதியை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த ஈஸ்வரி. உடனே ரேவதி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, ஆமா அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே, எனக்கு தானே இந்த மாதிரி எல்லா விஷயமும் மறந்து போச்சு, உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா என்னோட கணவர் என்னை தேடி வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு ரேவதி, அந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு நடக்கவே இல்லை, அந்த பொண்ணுக்கு தான் புத்தி சுவாதி சரியில்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, அதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. விஷயம் எனக்கும் தெரியும், அவங்க அம்மா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்காம போயிடுச்சு, அதனால அவளுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பாவம் அந்த பொண்ணுக்கு யாரோட கல்யாண பத்திரிக்கை பார்த்தாலும் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிருவா போல, அதனால தான் இங்கேயும் இப்படி வந்து பண்ணிருக்கா. அதனால இங்க பாரு ரேவதி, நீ எதை பத்தியும் நினைக்காத, எதையும் மண்ணில போட்டு குழப்பிட்டும் இருக்காத, நீ கவலைப்படாம போ, உன்னோட அம்மா ஈஸ்வரி எல்லாத்தையும் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அனுப்பி வச்சிடறாங்க. என்ன ரேவதி, நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்படி ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கீங்களே, ஆனா நம்ம ஈஸ்வரி ரொம்ப புத்திசாலினே சொல்லலாம், ரேவதியை எப்படியோ சமாளிச்சுட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி சமாளிக்கிறீங்க பாப்போ ஈஸ்வரி. இந்த பக்கம் நம்ம ராதிகாவோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. உடனே ராதிகா கேட்கிறாங்க, அம்மா எதுக்காகம்மா எனக்கு புத்தி சுவாதி சரியில்லைன்னு சொன்னீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கே நீனு, உண்மையிலேயே சொல்ல போனா கார்த்தி சார் எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா உனக்கு, அவங்களோட குடும்பத்தையே அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராதிகா அம்மா சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு நீதான் முக்கியம், அந்த சந்திரகலா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ ரொம்ப மோசமானவ, அவனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் போய் சொன்னேன், இல்ல இதுக்கு மேலேயும் உன்னை வெளியே விட்டு வைக்க கூடாது, அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல பூட்டி வச்சிடறாங்க. ஆனா நம்ம ராதிகா ரொம்ப பாவங்க, உண்மையை சொல்ல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம், கதவை தட்டிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கூட காதுல வாங்காத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி தான் என்ட்ரி தராரு. உடனே நேரா ராதிகா அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு தெரியுமா, இங்க பாருங்க நீங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னோட பொண்ணுக்கு மனநல சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க ராதிகாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, உங்க மேல எனக்கு மதிப்பு மரியாதையும் ரொம்ப அதிகமாவே இருக்கு, அதனால உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க, ராதிகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. உடனே ராதிகா அம்மா சொல்றாங்க, அவ வீட்டுல இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராதிகா நம்ம கார்த்தி சவுண்டை கேட்டதுக்கு அப்புறம் வேகமா கதவை தட்ட ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். கார்த்தி அண்ணா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம கார்த்தி சவுண்டை கேட்டுட்டு ராதிகாவை தான் போய் பாக்குறாரு. உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எதுக்காக அவளை ரூம்ல பூட்டி வச்சிருக்கீங்க, முதல்ல ரூம் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாருன்னே சொல்லலாம். உடனே ராதிகாவோட அம்மாவும் பயந்து போய் கதவை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அப்போ ராதிகா வெளியே வர, என்னங்க நீங்க பெத்த பொண்ணியை இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்க உண்மையை சொல்லுங்க, ரேவதியோட விஷயத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ரேவதிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஆபத்துன்னு சொல்லியிருந்தீங்களே, ஆனா அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அவ உயிருக்கு உண்மையாவே ஆபத்து இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ராதிகா அம்மாவும் மௌனம் காக்க, உடனே ராதிகா சொல்றாங்க, அண்ணா அதுக்கு பதில் நான் சொல்றேன், அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க சந்திரகலாக்கு பயந்து அவங்க வாயை மூடிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாண்ணா நான் ரேவதி கிட்ட சொன்ன எல்லா விஷயமே உண்மைதான், அது மட்டும் இல்லாம அம்மா தான் எனக்கு புத்திசுவாதி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரகலா தான், அந்த சந்திரகலாக்கு போய் பயந்து தான் என் மேல இந்த மாதிரி அபாண்டமா ஒரு பழைய சுமத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாருங்க கார்த்தியனா, நீங்களும் ரேவதி ஒண்ணு சேரணும், அதனால தான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்ல போயிருந்தேன், ஆனா எனக்கே மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் சொல்ல போன எல்லா உண்மையுமே பொய்யாக்கிட்டாங்க, செய்து நீங்க ரேவதியை கைவிட்டுறாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா. நீங்க சொன்னாலும் சொல்லட்டியும் இப்ப வரைக்கும் நம்ம கார்த்தி ரேவதியை கைவிடலன்னே சொல்லலாம், விடவும் மாட்டாரு. கார்த்தி சொல்றாங்க, உங்க மேல நம்பிக்கையும் மரியாதையும் எவ்வளவு வச்சிருந்தேன் தெரியுமா, கொஞ்ச நேரத்துல அதை சுக்குநூறு ஆக்கிட்டீங்களே, என்ன மன்னிச்சிருங்க கார்த்தி, இந்த சந்திரகலா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா, அதனாலதான் அவளுக்கு பயந்துட்டு நான் இந்த மாதிரி போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நம்ம கார்த்தி நேரா ஈஸ்வரி வீட்டுக்கு தான் போறாங்க. ஆனா அந்த இடத்துல சந்திரகலா மாட்டிக்கிறாங்க. நம்ம கார்த்தி நம்ம சந்திரகலாவை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்கன்னே சொல்லலாம். ஏய் நீலாம் ஒரு மனுஷியா, என்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்க, உனக்கு கேவலமா இல்ல, பாரு அவ என்னோட மனைவி, அவளை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு உடனே சாமுனீஸ்வரி தான் வராங்க. ஏய் யார் வீட்டுக்கு வந்து யாரு சத்தம் போட்டுட்டு இருக்க நீனு. உடனே கார்த்தி சொல்றாங்க, இவங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியுமா, ரேவதிக்கு எந்த உண்மையை தெரிஞ்சா அவ உயிருக்கு ஆபத்தே கிடையாது, ஆனா இவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என் தங்கச்சி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, அவ பண்ணதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திகேக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். ஓ அப்பனா உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்கன்னா என்ன, அப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்களும் இவங்களுக்கு உடந்தையா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு, அவ நல்லது தானே பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கும் ரேவதிக்கும் என்ன சம்பந்தம், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாரு, என்ன நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா, எதுக்காக போகணும், ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அவ உயிருக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நான் இது வரைக்கும் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, இப்பவே என் பொண்டாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரு ரேவதி, நான் தான் உன்னோட கணவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். உடனே கார்த்திகிட்ட சொன்னாங்க, அப்போ போய் எல்லா உண்மையும் சொல்லி அவளை தாலி கட்டி கூட்டிட்டு போறியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே விறுவிறுன்னு போன நம்ம கார்த்தி டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஆமா, என்னோட பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டி உடனே அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக போற அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ போய் வேணா அவளுக்கு தாலி கட்டுறது மட்டும் இல்லாம அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே என்னோட தாலி இறங்கிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போச்சுடா, இந்த ஈஸ்வரி ஏதேதோ சொல்லி நம்ம கார்த்தியை மறுபடியும் லாக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். பாவம்ப்பா இந்த மனுஷன் இந்த சந்திரா கிட்டயும் ஈஸ்வரி கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். உடனே கார்த்தி அதிர்ச்சி ஆகி, என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க, ஆமா என் கழுத்துல இருக்கிற தாலியை நான் இப்பவே இந்த நிமிஷமே கலட்டி தூக்கி எரிஞ்சிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி, இங்க எதுக்கு இப்படி வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்ல போகணும்னா என் மேலேயும் என்னோட குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு அப்படி என்ன ஒரு வெறுப்பு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் வந்து உண்மையே சொல்லிட்டேன், உங்க அம்மாவோட நிலைமைக்கு என்னோட பாட்டிய தாத்தாவும் காரணமே கிடையாதுன்னு. ஆனா எங்க பேச்ச கொஞ்சம் கூட நம்பாம இப்ப வரைக்கும் எங்களை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? இங்க பாரு, இனி எனக்கு கவலையே கிடையாது, நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அது மட்டும் இல்லாம ரேவதி கிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவுமே பண்ணக்கூடாது. இல்ல நான் வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ண வச்சுக்கோயே, என்னோட தாலியை கழட்டி நிஜமா வீசி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி உறைஞ்சு போய் நின்றாருன்னே சொல்லலாம். அப்ப கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த இடத்துல ரேவதி பார்த்துறாங்க. ரேவதி வந்து கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கப்பா. என்னங்க நீங்க வேற கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னும் வேதனையில் தள்ளிட்டு இருக்கீங்க. உடனே கார்த்தி திரும்பி பாக்குறாங்க. சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, மாமா எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தி ரேவதி பக்கத்துல ஒரு ஃபீலிங்கோட வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாங்க, இங்க பாரு ரேவதி, உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக நான் ஓடடி வந்தேன், ஆனா இப்ப கூட உங்க அம்மா இந்த விஷயத்த சொல்ல விடாம தடுத்து நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அல்லே இல்லைன்னு சொல்லலாம். ஐயோ இவன் உண்மையை சொல்லிட போறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்ப நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி வராங்க. ரேவதி உடனே வந்து, மாமா என்கிட்ட ஏதாவது சொல்ல வரீங்களா, என்ன விஷயம் சொல்லுங்க மாமா, உங்களோட முகமே சரியில்லையே, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ரேவதி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். அப்போ டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட உண்மையா சொன்னாங்களா இல்லையா, இல்ல சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்ற விஷயத்த வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் டேல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.